இயேசு கிறிஸ்துடைய மரணத்தை நினைவு கூறுவதனால என்ன நடக்குது? உங்களுடைய முன்னாள் கிரியைகள், பாவத்தின் தன்மைகள் எல்லாம் மரணிக்கப்பட்டு விட்டது. அவர் இன்று மகிமையில் இருப்பது போல உங்களையும் ஒரு நாள் அந்த மகிமையில சேர்ப்பார் என்கிற நிச்சயத்துக்கு தான் ஞானஸ்தானம் வாங்கினேன், அப்பம் இடுகிறேன், ஆராதிக்கிறேன். என் தேவன் என்னை நிச்சயமாய் அழைக்க வருவார், மாற்றமில்லை என்கிற அடையாளமே. இந்த ஒப்புர வாக்குதலை மறந்து விடாதீர்கள். ஏதோ வீட்டுக்குள்ள ஆண்டவர் இருக்கிறாரு, ஏதோ பயில் படிக்கிறேன்னு இல்லை. அவர் இருக்கிற இடத்துக்கு அவர் உங்களை சேர்க்கிறது தான் உண்மையான ஒப்புர வாக்குதல். அந்த ஒப்புர வாக்குதலுக்கு நீங்க இன்னும் உங்களை அர்ப்பணிக்க வேண்டியது அவசியமான ஒன்றாய் இருக்கிறது. அந்த ஒப்புர வாக்குதலின் ஊழியத்தை இந்த வாரம் பிரசங்கிக்கும்படியாய் தேவன் எங்களுக்கு கொடுத்திருக்கிறார். என் நேரமும் அந்த வார்த்தையை சொல்லும்படியாய் எங்களுக்கு கொடுத்திருக்கிறார். நாங்கள் உரைக்கிற எந்த வார்த்தையும் எங்களுடைய சுய தோற்றமாய் வரக்கூடாது. சத்தியத்தின்படி இருக்க வேண்டும். கிறிஸ்துவுக்கு ஊழியம் செய்ய வேண்டும். கிறிஸ்து எதை வெளிப்படுத்துகிறாரோ அதையே உலகத்திற்கு வெளிப்படுத்த வேண்டும். அதே போலதான் நீங்கள் உங்களுடைய குடும்பத்துல கிறிஸ்துவுக்கு நீங்க உண்மையா இருக்கணும். சத்தியத்துக்கு கீழ்ப்படிஞ்சு நடக்கணும். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி உங்க பிள்ளைங்க நடக்கணும்னு நினைக்கிற தவறை விட்டு நீங்கள் முதலாவது கிறிஸ்துவுக்கு பிடிச்ச மாதிரி வாழணும் என்கிற சத்தியத்தை கடைபிடிங்க. பரிசுத்த வேதாகமத்தை எவ்வளவு நேசித்து நீங்க வாசிக்கிறீங்க, எவ்வளவு வாசித்து உங்களுடைய பிள்ளைகளை சரி செய்ய நீங்க ஆண்டோட்ட ஒப்புரவாயிருக்கீங்க. நீங்க பாருங்க, உங்களுடைய பிள்ளைகளுக்கு நீங்க எளிமையாய் கற்றுக் கொடுக்கும் போது உங்களுடைய குடும்பம் பரத்துக்குரிய சொந்தங்களாய் மாறிவிடும். இந்த ஒப்புர வாக்குதலை தரத்தான் கிறிஸ்து உங்களுக்காகவும் எனக்காகவும் அந்த சிலுவையிலே மரித்தார். அந்த மரணத்தை நினைவு கூறும் போதெல்லாம் என் பாவம் மறிக்கப்பட்டுச்சு, உங்களுடைய குடும்பத்தின் பாவம் மறிக்கப்பட்டுச்சு. இனி நீங்கள் பாவி அல்ல, நீதிமான். அப்போ நீதிமான் பெயர் மட்டும் வச்சா போதுமா? நீதிமானுடைய செயல் வெளியரங்கமாகட்டும். கர்த்தர் உங்களோடு பெரிய காரியத்தை செய்வாராக.